சரி, இன்றைக்கி நம்ம நிறைய டிவைஸ் இருக்குது. நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான தெய்வீக பொருள் பார்த்திங்கன்னா ஒற்றை கண் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிவைன் ஷாப்லேயுமே இருக்குது. நாம் இது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய ஆகம விதிப்படி. சரி, இதை பற்றி நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இது இந்த ஒற்றை முகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முகம் ருத்ராட்சம் எந்த அளவுக்கு ருத்ராட்சம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமோ அதேமாரி இந்த ஒற்றை கண் தேங்காவும் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். மணி ஃப்ளோ இன்ஃப்ளாக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எப்பொழுதுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. வெங்கலம் இதோடைய தண்ணி வச்சு குடித்தா கூட இல்லை அந்த காலத்துலலாம் மருந்தாக மாறி இருக்கிறது. ஸோ அப்போ எதுக்குள்ளே வைக்கிறோமோ அது மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக மாறும். ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா மகா யந்திரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுவும் அதேமாரி தான் வெங்கலத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் தட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெட்டல்ஸில் பண்ணியிருக்காங்க. இது ஜாதகத்தையும் தாண்டி வேலை செய்யும். 9 கிரகம் 8 கோள்கள் நவக்கோள்கள் எல்லாத்தையும் இது பஞ்சாட்சர பட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய பட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்ம உழைக்கணும்னு நினைக்கிறோம், ஐயோ என்னால் முடியலைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் அந்த கேட்டு. உழைக்கணும்னு காசு போட்டு வச்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று தடங்கள் வருது பார்த்தீங்களா, அதான் அந்த கேட்டு. அந்த கேட்டு தடங்கள்ன்ற கேட்டை உடைக்கிறது தான் ஆன்மீக பொருள்கள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு டிவைன் ப்ராடக்ட்ஸ். இந்த டிவைன் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாலையாக போட்டிருப்பாங்க, விக்கிரகங்களாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா சில பொருள்களாக இருக்கட்டும். எதுவாகிறாயோ அதுவாகிறாய் அப்படிங்கிறது சொல்கிறது மிகப்பெரிய ஒரு கருத்து ஒன்று இருக்குது. நம்ம எது மேலே அதிக நம்பி கை வைக்கிறோமோ அது மிகப்பெரிய சக்தியாக டிவைனாக மாறும். உலகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த அலைகள் பார்த்திங்கன்னா மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம மூளையோடு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டோடு சம்மந்தப்பட்ட விஷயம். கண் பார்க்க எல்லாம் வசமாகும், மனம் பார்க்க எல்லாம் வசமாகும். இது எது நெகட்டிவாக இருக்கும் போது அது விஷமாகும், எப்பொழுது ப்ளஸ்ஸாக இருக்கோ அது நமக்கு வசியமாகும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்ணாடி மாதிரி நம்ம கடத்தி பார்க்கும் பொழுது அதாவது சவுத்தில் அடித்து பந்து எப்படி போகிற ஸ்பீடு ஒன்று ரிஃப்ளெக்ட் வர ஸ்பீடு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியை மகா சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு பொருள், உயிர் பொருள், உருகும் பொருள், அது உயிர் ஆற்றல் கொண்ட பொருள். இதுதான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். தெய்வீகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய் என்றால் வானம், வானத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸி, அதோட சக்தி. அப்போ வம் என்றால் பூமியை குறிக்கும். இது சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் டைனமோ தான் நம்மளுடைய சக்தியை ஒரு பொருள் மீது கடத்துகிறோம். அது அன்போடு நம்பி கை வைக்கிறோம். அந்த சக்தி மகா சக்தியாக மாறும். அந்த பொருள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மகா சக்தியாக இருந்துச்சுன்னா அதே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும். அதான் சவுத்தில் அடித்த பந்துன்னு சொன்னேன். நம்ம போடுற அந்த பந்து சவுத்தில் அடித்தோன்னே திருப்பி ஸ்பீடாக வரும் பார்த்தீங்களா. அதேமாரி தான் நம்மளுடைய விக்கிரகங்களை வணங்குவது ஏற்கனவே சக்தி, அது மகா சக்தியாக நமக்குள்ளே திருப்பி கொடுக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். சரி, இன்றைக்கி நம்ம நிறைய டிவைஸ் இருக்குது. நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான தெய்வீக பொருள் பார்த்திங்கன்னா ஒற்றை கண் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிவைன் ஷாப்லேயுமே இருக்குது. நாம் இது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய ஆகம விதிப்படி. சரி, இதை பற்றி நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இது இந்த ஒற்றை முகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முகம் ருத்ராட்சம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமோ அதேமாரி இந்த ஒற்றை கண் தேங்காவும் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். மணி ஃப்ளோ இன்ஃப்ளாக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எப்பொழுதுமே. ரெண்டாவது, நம்ம எதை நினச்சி சொல்கிற நம்பி கை வைக்கிறோம்ல, இதை கையில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு காரியத்தை நினைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நினச்சா போதும், இது மேனிஃபிகேஷன் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டியதை நினச்சாலே போதும். அதுக்கும் ஒரு உருப்பொருள் வேண்டும், உயிர் பொருள் வேண்டும், உருகும் பொருள் வேண்டும். அதான் மனசு உருக கேட்குறேன் அப்படிம்பாங்களா, அந்த சரணாகதி தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு குங்குமம் வச்சு நம்ம தெய்வரையில் வச்சுக்கலாம், கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த ஒற்றை கண் தேங்காய் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வில் மாற்றம் ஏற்படும். நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை தான் நம்ம கடத்துகிறோம். கையில் வச்சு நம்ம மனமுருக சரணாகதியோடு எனக்கு இந்த சக்தி வேணும், இந்த வேலை வேணும், இந்த காரிய சக்தி வேணும், எது வேணுமோ அதை நம்ம இதில் கேட்டுக்கலாம். சரிங்களா. இந்த ஒற்றை கண் தேங்காய் ஒரு முகம், அதாவது சிவன் கண் நமக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒற்றை கண் தடை, அந்த இதுக்கு பொருந்தும் இதுதான். இது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் யாருக்கும் தெரியாது, இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டிவைன் ஷாப்ஸ்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இது கிடைக்கிது. ஸோ வெளியில் கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வீடு சேரும். இதை பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நம்ம பிரபஞ்ச ஆற்றலை இதில் திருப்பி நம்ம இறக்கி கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக பயன்படுத்தின இந்த நவபாஷணம் அப்படிங்கக்கூடிய இந்த சக்கரங்கள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். அதேமாரி உங்களுக்கு
இந்த டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இது எல்லாமே வெங்கலத்தில் வர விஷயம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒற்றை முகம் தேங்காய் மட்டும் கிடையாது, ருத்ராஜம், எந்த ஒரு டிவைன் ப்ராடக்டாக இருந்தாலும் இதில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆக்டிவேஷன் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்குறோம். நம்மலாம் ஒரு பிரிட்ஜு மாதிரி தான். ஆனால் இயற்கைங்கிற ஒரு மிகப்பெரிய கொடை இருக்குது பார்த்தீங்களா, அது விஷயம். இதை வந்து இன்டேக் பண்ணலாம், உள்ளர வைக்கக்கூடிய விஷயம், எந்திரங்கள் பவர் பண்ணுற விஷயம். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகாக பயன்படுத்திய இந்த நவபாசனம் நம்மளுடைய சிறுமூளை பெருமூளை ஒரு ஸ்டார். பர்சன் சொல்லுவாங்க எனக்கு நேரமே வரலடா அப்படிம்பாங்களே, அந்த ஸ்டாரை உருவாக்குறது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. வெங்கலம் இதோடைய தண்ணி வச்சு குடித்தா கூட இல்லை அந்த காலத்துலலாம் மருந்தாக மாறி இருக்கிறது. ஸோ அப்போ எதுக்குள்ளே வைக்கிறோமோ அது மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக மாறும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா மகா யந்திரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுவும் அதேமாதிரி தான், வெங்கலத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் தட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெட்டல்ஸில் பண்ணியிருக்காங்க. இது ஜாதகத்தையும் தாண்டி வேலை செய்யும். 9 கிரகம், 8 கோள்கள், நவக்கோள்கள் எல்லாத்தையும் இது பஞ்சாட்சர பட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய பட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு இந்த காக்கை பட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பட்சி சாஸ்திரம் அவ்வளோ யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஸோ இந்த ஒற்றை கண் தேங்காய் நம்ம வச்சுக்கும் போது அந்தந்த பட்சி அது ஆக்டிவேட் ஆகிக்கும். அவங்கவுங்களுடைய ஸ்டார்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இதை கையில் வச்சுட்டு ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கள் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் நீங்கள் இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்க தேவையே இல்லை. ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசைகள் மூளையில் நம்மளுடைய பிரெயினில் பதிஞ்சு தான் இருக்கும். அதை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி விடுறது தான் இந்த ஒரு கண் தேங்காய். இந்த டிவைனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் அதுக்கு ஒரு டிவைன் ஒரு சிலைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு உரு கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது கொடுத்தாலே போதும். இதுக்கு மகா மந்திரம் ஒன்று பெருசுலாம் இல்லை. ஓம் என்று சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் போதும். ஒரு அதிகபட்சமாக 9 தடவை சொன்னால் போதும். உங்களுக்கு டைம் இருந்தால் 108 தடவை சொல்லுங்கள். இந்த ஒற்றை கண் தேங்காய் வேணும்னாக்கா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஆட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் முக்கியமான ஒரு டிவைஸில் வச்சு ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு நம்பருக்கு கால் வேணும்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இறைப்பொருளுடைய வந்து கணக்கே கிடையாத ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது தான். அதாவது கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுக்கணும். இது நம்ம கிட்ட வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் டிவைசஸ், இந்த டிவைசஸ்லாம் பார்த்திங்கன்னா காலச்சக்கரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலச்சக்கரங்கள். அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த சக்கரங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தினது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து ஓல்டு ரிங் ஒன்று ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு இதில். ஸோ இந்த மாதிரி எதுக்காக நான் அதை காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆக்டிவேட் பண்ணுறோம் சும்மா சொல்கிறாரு நினச்சிக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இது மட்டும் கிடையாது, வருங்காலம் இது மாதிரி ஒரு டிவைன் ப்ராடக்ட்ஸ் எங்கென்ன இருக்கோ அத்தனையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டிவைசஸ்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தில் முயற்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும், உழைப்புன்னு ஒன்று இருக்கணும். அதை சார்ந்த ஒரு பவுன்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா, உழைச்சா தான் நமக்கு காசு வரும். இந்த உழைச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு தடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதங்கள் தான் இந்த பரிகாரங்கள், டிவைசஸ், நம்ம போடுற மணி மாலைகள் எல்லாமே அது ஒரு பூஸ்டர்ஸ், ஒரு பவுன்சர்ஸ். நம்ம வந்து உழைக்கணும்னு நினைக்கிறோம், ஐயோ என்னால் முடியலைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் அந்த கேட்டு. உழைக்கணும்னு காசு போட்டு வச்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று தடங்கள் வருது பார்த்தீங்களா, அதான் அந்த கேட்டு. அந்த கேட்டு தடங்கள்ன்ற கேட்டை உடைக்கிறது தான் ஆன்மீக பொருள்கள். இதனால் இது வந்து கிரிட்டிசைசிங், இதெல்லாம் நடக்குமா, உழைச்சா காசு வரும், உழைக்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றாகாதுன்னு சொல்கிற மக்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நாம் கண்டிப்பாக உழைப்புங்கிறது முக்கியம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம். இந்த காலத்தில் யாருக்கு சப்போர்ட் இருக்குது? எல்லாம் தனிச்சு தான் வாழ்கிறாங்க. சப்போர்ட்டுங்கிறதுலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஐயோ நம்ம நண்பன் வாழணும், நம்ம குடும்பம் வாழணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாழணும், அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலத்தில் கிடையாது. தானி எங்கேயாவது வாழும் காலங்களில் நம்ம தெய்வம் மட்டுமே துணை. அப்போ இந்த மாதிரியான தெய்வீக பொருட்களும் முக்கியமான தேவை. இதெல்லாம் பூஸ்டர்ஸ், என்டியூசர்ஸ், அதாவது தூண்டுதல். அது இறைவன் வந்து எந்த ரூபத்தில் வந்து என்ன கொடுக்குறாருன்னு தெரியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த தகவலையும் இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒற்றைக்கண் தேங்காய் மிகவும் அவசியமானது, டிவைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள். இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன காலத்தாங்கணும் இருக்கும். ஏன்னா இது தானியங்கி நான் மட்டும்தான் பண்ணுறோம். டிவைசஸ்லாம் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலங்கள் இருக்கும். சில பேர் வந்து நான் போட்டிருக்கேன் வரதுக்கு தாமதமாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல பொருள் உயிரேற்றி உருவாக்கி தரக்கூடிய விஷயங்கள். அதனால் கொஞ்சம் பொறுத்து இதை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் முன்ன டைம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல பொருட்களாக, சக்தியோடு, மகா சக்தியோடு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.